ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இன்றைக்கி மாங்காய் தொக்கு பண்ணி சாதம் எப்படி கலக்கிறதுன்னு காட்ட போகிறேன். உங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் நானும் சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மாங்காய் பெருசாக இருக்குது. இன்றைக்கி தெருவில் எடுத்துகிட்டு வந்தாங்க, வாங்கிட்டேன். நல்லாயிருக்கு அப்படின்னாங்க, வாங்கினேன். இந்த மாதிரி மாங்காவை இந்த மாதிரி தோல் சீவி திருவி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், திருவி வச்சுருக்கேன். வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு, எப்பவும் போடுற மாதிரி ஜீரகம், பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுறேன். மிளகா வெத்தல் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். நமக்கு காரம் வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கம்மியாக போட்டிருக்கேன். மாங்காய் புளிப்பு எப்படின்னு தெரியாது, சாப்பிட்டா தான் தெரியும். நல்லா செவந்துடும். பெருங்காயம் போடுறேன். பெருங்காயம் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா செவந்துச்சு. மாங்காய் தொக்கு திருவி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போடுறோம். உப்பு தேவையான அளவு போடுறேன். மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டேன். இது நல்லா வதக்கிடணும். எல்லாம் நல்லா சுருண்டி வந்துடும். சுருண்டணும். வேர்க்கடலை வச்சுருக்கேன். வேர்க்கடலை வேணுன்றவங்க போட்டுக்குங்க. இப்போ யாரும் மெல்ல முடியுதுன்றாங்க. வேணுன்றவங்க போட்டுக்குங்க, வேண்டாம்னா வேர்க்கடலை வேண்டாம். நான் போடுறேன் வேர்க்கடலை. கருவேப்பிலை கழுவி போடுறேன். கருவேப்பிலை போட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். நல்லா சுருண்டுடுச்சு பார்த்தீங்கன்னா. எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் விட்டுக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். இங்கே பாருங்க, தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு பாருங்க. எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு மேலே வந்துருக்கு பாருங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடணும். இதான் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். போட்டுட்டு காட்டுறேன். இது பாருங்க, போடுறேன். தேவையாக இருந்தால் போட்டுக்கோங்க. மீதி இருந்தால் கூட 2 நாள் வச்சு கூட செஞ்சு சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு. மொத்தமாக கலக்கணும்னு கிடையாது. பாருங்க, நல்லா கலந்துட்டோன்னா அவ்வளோதான். நல்லா கலந்துட்டேன் பாருங்க. இங்கே பாருங்க, மாங்காய் மேலே வேர்க்கடலை வச்சுருக்கேன் பாருங்க. நம்ம அப்புறம் எடுத்து போட்டு கலந்துடலாம். தொட்டுக்கா உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் உப்பு தான் கம்மியாக இருக்குது. ஓகே, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். வாங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.